வாக்கா. என்னடா வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? இன்னைக்கு உன் ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். சொன்னது அப்படியே சாதிச்சிட்டேக்கா. அந்த கருணாகரனுக்கு ஆப்பு வச்சு அப்படியே திருப்பி அனுப்பியிருக்க. கருணாகரன் வந்திருந்தா, வக்கீல கூட கூட்டிட்டு வந்திருந்தா. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்ட உடனே அப்படியே நடுங்கி போயிட்டான். அது எப்படிக்கா? கத்தி இல்லாம சத்தம் இல்லாம அவ்வளவு ஈஸியா அவனை எப்படிக்கா சமாளிச்சு அனுப்புன? பல வருஷத்துக்கு முன்னாடி தான் மனைவியை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போற அவசரத்துல ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனான். அப்போ முறைப்படி அவன் என்கிட்ட எந்த கான்ட்ராக்டும் போடல. என்ன நம்பி, மனசாட்சியை நம்பி வாய் வார்த்தையா பொறுப்புகளை ஒப்படைச்சான். கேஸ் நடந்த சமயத்துல கேஸ் பேப்பர்ஸ்ல அவன் கிட்ட கையெழுத்து வாங்குற சாக்குல நான் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல அவன் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். பதட்டத்துல அவனும் என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ்ல அவனே ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட ஒப்படைக்கிறதாவும் அதுக்கு உண்டான பணத்தை அவனோட தங்கச்சி ராஜலட்சுமிக்கு கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணணும்னு அதுல எழுதி இருந்துச்சு. அத பார்த்த உடனே அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். அப்ப இத்தனை மாசம் ராஜலட்சுமி பணம் கொடுத்ததெல்லாம் செட்டில்மெண்ட் தானா? ஹாஸ்பிட்டல் லாபத்துல பங்கு இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வயாவ தெரியுது? லாபத்துல பங்கு கொடுக்கறேன்னு அவங்களா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நானும் சரின்னு பேசாம விட்டுட்டேன். ஆனா நான் கொடுத்தது செட்டில்மெண்ட் பணம் தான். அதுவும் இப்ப முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த ராஜலட்சுமிக்கு நான் எந்த பணமும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இது நான் சொன்னப்ப கருணாகரனோட முகம் போன போக்க பாக்கணுமே. நொந்து வெந்து நூடுல்ஸ் ஆயிட்டா மனுஷன். சூப்பர்க்கா. இது தன்னோட ஆஸ்பத்திரி, தனக்கு தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருந்த கருணாகரனுக்கு நீ பிரமாதமா ஆப்பு வச்சிட்ட. இனிமே அவன் ஹாஸ்பிட்டல் பக்கமே வர முடியாது. சட்ட ரீதியாகவும் உன்னை தொந்தரவு பண்ண முடியாது. ஏன்னா அது அவனே போட்ட கையெழுத்து. அவனுக்கு அவனே வச்சுக்கிட்ட ஆப்பு. நிஜமா சொல்றேன்க்கா, நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னதான் உன் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலும் கருணாகரன் வெளியே வந்துட்டா உன்னால தாக்கு பிடிக்க முடியுமோ முடியாதோன்னு நான் பயந்துட்டேன். ஆனா சட்ட ரீதியாவே பல வருஷத்துக்கு முன்னாடியே உன்னுடைய பொசிஷனை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கக்கா. அதை இத்தனை வருஷமா எனக்கே சொல்லாம மறைச்சு வச்சிட்டியக்கா. நான் தான் அன்னைக்கு உனக்கு சொன்னனே, நான் விளையாடுற விளையாட்டுல நான் தான் ஜெயிக்கணும். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற கடவுள் நான் தான் சொன்னனே. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் புதஞ்சு கிடக்குது. நேரம் வரும்போது ஒவ்வொன்னும் அதிரடியா வெளியே வரும். அந்த கருணாகரன் குடும்பத்தை, ராகவன் குடும்பத்தை கண்ணி வெளி மேல கால வச்ச மாதிரி செதறடிக்கும்டா. அப்ப உனக்கு தெரியும் இந்த முத்துலட்சுமி யாருன்னு. இது நாள் வரைக்கும் உன் அக்காவை நீ நம்பலல, அது உன் தப்பு. உன்னை நம்பலன்னா ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பனா? ஏற்பாடா? என்னது அது? வாக்கா சொல்றேன். டேய், என்னடா இதெல்லாம்? ஹாப்பி பர்த்டே எம்எல்என் ஹாஸ்பிட்டல். ஓ மை காட், வாட் a surprise. அக்கா, கருணாகரன் தோத்துட்டான். அது இத்தனை காலமா ரகசியமா இருந்துச்சு. அது இப்ப அம்பலமாயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரி உன்னுடையதுன்னு ஊர் உலகத்துல தெரிஞ்சு போச்சு. உன்னுடைய ஆஸ்பத்திரி இப்ப புதுசா பிறந்திருக்கு. அந்த சந்தோஷத்துக்காக நீ கேக் வெட்டுற. வெட்டுக்கா. Thank you so much, my dear brother. இந்த மீனா, இத நீங்களே வச்சு விடுங்க. ஏங்க, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? நேத்துல இருந்து நான் உங்க மேல கோவமா இருந்தேன். சண்டை போட்டேன். வாய்க்கு வந்தபடி பேசினேன்.
24 மணி நேரம் கொஞ்சிக்கிட்டு இருந்தாலும் போர் அடிக்கலாமா? ம், இல்லைங்க, நாம இன்னும் மனசு ஒத்து வாழ ஆரம்பிக்கல. நமக்கு இடையில எந்த சந்தோஷமும் இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இப்படி அசிங்கமா சண்டை போட்டுக்கிறோம். ஆடி மாசம் வந்தப்ப 1 மாசம் பிரிஞ்சு இருந்தோம். அப்ப போன்ல பேசிக்கிட்டப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? தூரத்துல இருக்கிறப்ப கிடைச்ச நிம்மதியும் சந்தோஷமும் பக்கத்துல இருக்கிறப்ப இல்லையே. அது ஏன்? வீட்டு வாசல்ல கோயில் இருந்தா அடிக்கடி சாமி கும்பிடணும்னு தோணாது. எங்கே போகுது? நம்ம பக்கத்தில் தானே இருக்கு. அப்படிங்கிற உரிமை தான். அதுவும் வாஸ்தவம்தான். மெரினா பீச் பார்க்கறதுக்காக ஊர்ல இருந்து வராங்க. நமக்கு ஒரு நாள் கூட பார்க்கணும்னு தோணலையே. புரியுது புரியுது. இன்னொரு நாள் நான் பீச்சு கூட்டு போறேன். நான் அதுக்காக சொல்லலைங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்குள்ளேயே நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சுன்னு எனக்கு வருத்தமா இருக்குங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நாளையில இருந்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாமே நானே சமைச்சு போடுறேன். அப்படின்னா எனக்கு மத்தியானம் நான் சமைச்சது நல்லா இல்லைன்னு நீ சொல்ல வர, அப்படிதானே? அதுவும் தான். உங்க சமையல் ரொம்ப கஷ்டங்க. ஜாக்கிரதை. இனிமே நீ என்கிட்ட சண்டை போட்ட உனக்கு எப்படி தண்டனை கொடுக்கணுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? இனிமே 3 வேளையும் உனக்கு ஏன் சமையல் தான். மீனா, நானும் உன்கிட்ட ஏதாவது கோவமா தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு. சச்சே, நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? புருஷன் அடிக்கடி பொண்டாட்டிக்கு சாரி எடுத்து கொடுக்கறதோட நிறுத்திக்காம அடிக்கடி சாரி சொல்லியும் பழகிக்கணும்னு எங்க பிரிகேட் கேப்டன் அடிக்கடி சொல்லுவார். அது அடிக்கடி வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரியாம். அப்போதான் தாம்பத்தியங்கிற வண்டி நல்லா ஓடுமா. உங்க கேப்டன் கல்யாணம் பண்ணி 4-5 பிள்ளைங்க பெத்து சந்தோஷமா இருக்காரா? அதனால உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரா? அவர் டைவர்ஸ் ஆனவர். வாழ்க்கையில் அவர் கத்துக்கிட்ட பாடத்தை என்கிட்ட சொன்னாரு. நீ கவலைப்படாத, நம்ம வண்டி அப்படி இல்லை, ஜோரா ஓடும். அது சரிங்க. ஆர்த்திக்கு இப்ப எப்படி இருக்கு? நீ அவளை பத்தி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ இப்ப நல்லா இருக்கா. இருந்தாலும் அவளுக்கு உன் கையால ஒரு காஃபி போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அன்னி காஃபி போட்டு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற சந்தோஷமா தெம்பம் வந்துடும்ல அவளுக்கு. சரிங்க, நானும் சண்டை போட்டேன். அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்ல. அவளுக்கு நானே காஃபி போட்டு கொடுக்கறேன். உங்களுக்கு என்ன வேணும்? நீ சண்டையை தவிர வேற எது போட்டாலும் எனக்கு டபுள் ஓகே. சரிங்க, உங்களுக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகே ஓகே. சரி. அப்பா, உங்களுக்கு விக்கல் எடுக்குது, போய் தண்ணி குடிங்க. புத்திசாலி பொண்ணு. என்ன தலையெல்லாம் மல்லிகைப்பூ? உனக்கு எங்க வலிக்குது? இங்கே வலிக்குது. புதுசா கல்யாணம் ஆனவங்க பகல்ல சண்டை போட்டுப்பாங்க, ராத்திரியில சமாதானம் ஆகி கொஞ்சிப்பாங்க. நீங்க என்ன பகல்ல சமாதானம் ஆகி கொஞ்சிக்கிட்டு ராத்திரியில சண்டை போட்டுக்கிறீங்க? இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலல்ல. இப்படி பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? அதான் பார்த்தல, அன்னைக்கு ராத்திரி பிரிஞ்சுதானே படுத்துருந்தீங்க 2 பேரும். எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள இன்னும் ஒன்றும் நடக்கலன்னு. நடக்கவும் நான் விட மாட்டேன். ஐயோ ராஸ்கல், ஒரு புருஷன் முன்னாடி ரூமுக்குள்ள ராத்திரி எட்டி பாத்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஜன்னல்னா உள்ள இருந்து வெளியே பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, வெளியே இருந்து உள்ளேயும் பார்க்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. திறந்திருக்கிற வீட்டுக்குள்ள ஏதோ நுழையும், அது மாதிரி திறந்திருக்கிற ஜன்னல் வழியா ஏதோ ஒண்ணு எட்டி பார்க்கும்.
உனக்கு நன்றி விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அசிங்கமா திட்டினா கூட உனக்கு ரோஷமே வராதா? அவ்வளவு ரோஷம் கெட்டு போனவனா நீ? ஏன் மீனா? நீ ஏன் மீனா? நீ ஏதாவது சொல்லி நான் கோவிச்சுப்பேன். நான் சொல்லு. அடிச்சா உரைக்குமா? நீ ரொம்ப கோவமாக இருக்க. எனக்கு ஒரு டீ போடு. சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். சக்கரை ஏன் தூக்கலா போடணும்? உன்னையே தூக்கல போடுறேன். என்னடி பேச்செல்லாம் வர வர ஒரு மாதிரி மாறுது. நீ என் வழிக்கு வராம நான் உன்னை விட மாட்டேன்டி. என்னங்க என்னங்க இது? தப்பு 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 கணக்கு போடுறீங்க. கிச்சன்ல என்ன பண்றீங்க? வாங்க. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன ஆர்த்தி, விக்கல் எடுத்துச்சு, அதான் தண்ணி குடிக்க போனேன். என்ன கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க? குழந்தை நாளைக்கு ஸ்கூல்ல போய் மிஸ்கட் அடி வாங்கவா? கணக்குல பையனா உங்களுக்கு தெரியாதா? பையனா என்னன்னு நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கேட்டாங்க. இன்னுமா கண்டுபிடிக்கல? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஒழுங்குதாங்க. பையனா 22/7 எழுதுமா. இந்தா 22/7 போடு. இங்க. ஆர்த்தி காஃபி எடுத்துக்கோ. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல நீ. தேங்க்ஸ். இங்க சேர்ஸ் எல்லாம் போட்டா பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. ஆமாண்ணே. அதாம்மா கன்சல்டிங் ரூம். வா ஓ வாமா. இந்த ரூம் தாம்மா கன்சல்டேஷன் ரூமா மாத்தலான்னு இருக்கேன். இடம் போதும் இல்லம்மா? போதும். நல்லா இருக்குண்ணே. எனக்கு அசிஸ்ட் பண்ண ஒரு ஆள் வேணுமா? சரி. நம்ம வீட்டுக்கு செல்வின்னு ஒரு பொண்ணு அனுப்பிச்சனே, அவ என்ன பண்றா? அவ வர்றதுக்கு முன்னாடி நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து நல்ல ஃப்ரீயா இருக்கேன். சோம்பேறி ஆயிட்டேன்னு சொல்லு. போனே, சும்மா ஃப்ரீயா இருக்கேன். மத்த ரூம் எல்லாம் போய் பார்க்கலாம். ஆமா, இப்ப ஏன் திடீர்னு அவளை கேக்குற? இது பாருண்ணே, எல்லா வீட்டு வேலையும் நானே செய்யணும்னா என்னால முடியவே முடியாது. நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குமா? ஒண்ணு பண்ணு, உனக்கு ஒரு நல்ல ஆள் கிடைக்கிற வரைக்கும் செல்வியை வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எங்கிட்ட அனுப்பிச்சிரு. ஏன்னா அவ இங்க இருந்தா எனக்கு சமைச்சும் போடுவாள்ல, கிளினிக்கும் உதவியா இருக்கும். அதுக்காக தமா சொல்றேன். சரிண்ணே, நான் நல்ல ஆளா பாக்குறேன். சரி வா போலாம். அண்ணே, நான் ஒரு விஷயம் கேட்டா நீ உண்மையை சொல்வியா? கேளுமா. யார் இந்த செல்வி? ஆமா, அவளை கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ உளுந்துருப்பேட்டா அது இதுன்றா. ஆமா, ஜெயில இருந்த நீ எப்படி அவளை சந்திச்ச? எப்ப நீ அவளை பார்த்த? மூர்த்தி சார், வாங்க போலாம். மூர்த்தி சொல்லுங்க சார். நல்ல வீடா காமிச்சிருக்கீங்க. எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டு நீங்க உங்க கமிஷனை வாங்கிக்கங்க. சரிங்க சார். சார் நீங்க டாக்டரா சார்? ஆமா. இங்க கிளினிக் வரப்போதா சார்? ஆமா. கமிஷன் ஒரு மாசம் வாடகை வேண்டாம், எனக்கு 25% கொடுங்க சார், அது போதும். ஏன் திடீர்னு குறைச்சிட்டீங்க? டாக்டர்னா அவ்வளோ அபிமானமா? இல்ல சார், எங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு வந்தா நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்களா? இந்த 25% கமிஷன் கூட என் பார்ட்னருக்கு தான் சார். இதை பாருங்க மூர்த்தி, நீங்க வந்தாலும் சரி, உங்க வீட்டில் யார் வந்தாலும் சரி, கன்சல்டேஷன் ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் வாங்க மாட்டேன். நீங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு கமிஷனை வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றி சார். நான் வீட்டு ஓனர்கிட்ட சொல்லி ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ண சொல்றேன். அப்ப நான் வரேன் சார். வாங்க. வரமா? ராஜி, நல்ல வீடா பிடிச்சிருக்கேன் இல்லம்மா? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல. செல்வி யாரு? என்ன, எனக்கு தெரியாத ரகசியம் கூட உண்டா? அதுல செல்விக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு, கரெக்டா? ராஜி,
நீ கிளம்புமா, உனக்கு முக்கியமான வேலைகள் இருக்கும்ல. செல்வி யாருன்னு கேக்குறேன்ல. இத பாருமா, நான் நேரம் வரும்போது சொல்றேன். இப்ப அதுக்கு அவசியமும் இல்ல, அவசரமும் இல்ல. வா. அண்ணே, இந்த வீட்டு வாடகை, அட்வான்ஸ் எல்லாத்தையும் நான் தான் கொடுப்பேன். தேங்க்ஸ்மா. எனக்கு எதுக்குன்னு தேங்க்ஸ்? இந்த பணம் எல்லாம் உன்னோடது தான். நான் உனக்கு எவ்வளவோ செய்யறேன். ஆனா எனக்கு தான் ஒரு சின்ன வருத்தம். நீ என்கிட்ட நிறைய ரகசியத்தை மறைக்கிற. ராஜி, நீ எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கம்மா. என் பொண்ணை வளர்த்துருக்க. நான் ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவி பண்ணியிருக்கேன். இன்னும் உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கேன். உன்னை வருத்தப்பட வச்சா நான் நல்லா இருக்க மாட்டேமா. ஐயோ அண்ணே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லைண்ணே. நேரம் வரும்போது சில விஷயங்கள் நானே உனக்கு சொல்றேம்மா. அது வரைக்கும் நீ என் மேல வருத்தப்படாது. சரி, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புறேன். நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வீடு பார்த்து கொடுக்கணும்னு எனக்கு தூக்கமே இல்ல. அதனால நான் ஸ்னேகாவை கூட சரியா பாத்துக்கிறதே இல்ல. சரிம்மா, போற வழியில இந்த வீட்டு ஓனர் இருக்காரு. அவர் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாமா? கண்டிப்பா. இன்னைக்கு நல்ல நாள், அப்படியே அட்வான்ஸையும் கொடுத்துடலாம். சரிம்மா. அதே மாதிரி முக்கியமான 2 பேரை பார்த்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். யாருமா அது? ஒன்னு நம்ம ஐஜி சாருன்னு, இன்னொன்னு வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் ராமகிருஷ்ணன் இருக்காரு. அவர்கிட்ட தான் ஐஜி சார் எல்லாத்தையும் சொல்லி ரிலீஸ்க்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டும் கூட. ஓ, அப்ப நம்ம அவரை கண்டிப்பா பார்க்கணுமா? வா போலாம். சரி. யார் இந்த ஆளு? ராஜலட்சுமியோட நெருங்கி பழகுறாரு. இப்பதான் வேலைக்கு போனாரு, அதுக்குள்ள வந்துட்டாரு. என் பொண்டாட்டி குழந்தையோட கடைக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியும். உன் புருஷன் வெளியே போயிருக்கான், வரத்துக்கு லேட்டாகும்னு எனக்கு தெரியும். அதான் நான் வேலை விஷயமா வெளியே போகிற மாதிரி போயிட்டு இப்போ திரும்பி வந்துட்டேன். பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஏய் இல்ல, ஏன் மீனா நடிக்கிற? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி ஐடியா? நான் எதையும் கண்டினியூ பண்ணல. கட்டிக்க முடியாதவன் நினைச்சு கட்டிக்கிட்ட புருஷனோட டெய்லி சண்டை. எனக்கு தெரியாத நினைச்சியா? ஏ நில்லு, எங்க ஓடுற? எவ்வளவு தூரம் தான் என்னை விட்டு ஓடுவ? மனசளவுலையும் சரி, உடம்பளவுலையும் சரி, நீ இன்னும் புது வாழ்க்கைக்கு செட் ஆகல. அது எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசுல இருக்கிற தவிப்பு எனக்கு நல்லாவே புரியுது.
என்னை ஏமாத்தாத மீனா. அப்படி நினைச்சு நீயே உன்னை ஏமாத்திக்காத. அழகான ஒரு பொண்டாட்டி, அருமையான ஒரு குழந்தை, அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணுது? சரி, அவங்கள விடு. உன்னை சொந்த சகோதரனை போல நினைச்சு வாயால மனசால மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற என் புருஷன் இத்தனை பேரு மீறி அவருக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிதான் மனசு வருது? இத பாரு, கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சான்னு என்ன போட்டு குழப்பாத. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நம்ம தொடர்பு தான் முதல்ல வந்துச்சு. சரவணன் கல்யாணம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. என்னோட நினைப்பு உன் மனசுல பசுமையா இருக்கிறதுனால தானே நீ இன்னும் சரவணனை விட்டு விலகி நிக்கிற.